சண்டாக்காக்களே, இன்னைக்கு நம்ம அகத்தியர் மலை ட்ரெக்கிங்க பத்தி பார்க்கலாமா? இருங்க இந்த மலைக்கு நான்லாம் போல, எங்க அப்பா தான் போனாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரிஷ். நான் அந்த பொதிகைமலை ட்ரெக்கிங் போகிறதுக்கு திருவனந்தபுரத்தை ஸ்டே பண்ணிட்டு தான் போனேன். ஸோ இங்கே தம்பானூர் பஸ் ஸ்டாண்டில் ஏசி டார்மெட்ரி ₹250 10 ஹவர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இட்ஸ் ரியலி சீப், நீட் அண்ட் குட். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டு போகிறதுக்கு நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து மார்னிங் 5 o'clock போனாக்காடுக்கு ஒரு பஸ் இருக்குங்க. அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். இந்த மலைக்கு நிறைய பேர் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கோம். சில பேருக்கு முதல்லையே அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும், சில பேருக்கு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும். அப்படி தாங்க எனக்கும். நான் 3 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நீங்களும் விடாமல் அந்த முயற்சியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையும். இந்த மலைக்கு ட்ரெக்கிங் பண்ணோன்னா கேரளா கவர்மெண்ட்டில் இயர்லி ஒன்ஸ் ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆகுங்க. ஸோ அது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் அந்த டிக்கெட் எல்லாமே புக்கிங் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதில் நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். போகிற வழியில் பிரிட்டிஷ் காலத்தில் எங்கன்னா பழைய டீ ஃபேக்ட்ரி நீங்கள் பார்க்கலாங்க. அடுத்து இந்த மலைக்கு நான் தனியாக போகிறேன்னு சொல்லும்போது எல்லோரும் எனக்கு தனியாக போனால் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னப்பன் மேலே பாரத்தை போட்டு நான் முதலடி எடுத்து வச்சேங்க. அப்போ தான் திருவனந்தபுரத்தில் கிளம்பும் போதே தீவிர சிவன் பக்தர் கொண்ட 5 பேர் கொண்ட ஒரு குரூப்பு எனக்கு அமைஞ்சதுங்க. அவங்க குரூப்பில் என்னையும் ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டு 3 நாள் ட்ரெக்கிங்கில் கூடவே கூட்டிகிட்டு போய்ட்டு கொண்டு வந்து விட்டாங்க. இந்த மாதிரி வேறு யாருக்குங்க அமையும்? அடுத்து இந்த மலைக்கு போகிறதுக்கு நமக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும். ப்ளஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று சைன் பண்ணி கொடுக்கணும், அஃபிடவிட் ஃபார்ம். ஸோ அது என்னென்னா, இந்த ட்ரெக்கிங் பண்ணும்போது நமக்கு என்ன ஆனாலும் ஸோ எனிதிங் ஹேப்பன்ஸ், ஸோ அது எல்லாமே நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி கொடுத்துட்டு வரணும். அவ்வளோதாங்க. எங்கள் டீம் உள்ளே போக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே ட்ரெக்கிங்கில் எப்படியும் 6 to 7 hours ட்ரெக்கிங் ஆகுங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாக ஃபால்ஸு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, புல்மேட்டு பாதை, நிறைய நேச்சரை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாங்க. செம்மையாக இருக்கும். இந்த அகத்தியர் மலை எங்கே இருக்குன்னா கேரளா தமிழ்நாடு பார்டரில் தாங்க இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா அகத்தியர் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்கார். ஸோ நம்ம தமிழ்நாடு வழியாக போகிறதுக்கு அலோடு இல்லைங்க. அது வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு மாற்றிட்டாங்க. ஸோ அது போகணுன்னா திருநெல்வேலியாக தான் போவாங்க. பட் அது க்ளோஸ்டு. ஸோ அதனால் நம்ம கேரளா வழியாக நம்ம போகணும். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட் டே ட்ரெக்கிங், செகண்ட் டே வந்து ஃபுல்லாக கேரளா வழியாக போய் ஒரு கேரளாலேருந்து தமிழ்நாடு பார்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம் செகண்ட் டேயில். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அகத்தியரை பார்க்க முடியுங்க. இதில் ஃபஸ்ட் டே ட்ரெக் வந்து நார்மலாக தாங்க இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம பேஸ் கேம்பில் போய் நம்ம ஸ்டே பண்ணிடலாங்க. அங்கே நமக்கு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதை அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் இயர்லி மார்னிங் 7 o'clock நம்ம வந்து செகண்ட் டே ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே வரும்போது கையில் பெட்ஷீட்டு, ஜர்க்கின்னு, காதில் ஸ்கார்ஃபு, ட்ரெக்கிங் ஷூஸு எல்லாமே ஃபுல்லி க்ளோஸ்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு ஆஃப் டிஷர்ட்டு, ஒரு ட்ரௌசரோடு வந்துட்டேன். ஸோ வெறும் கல்லோடு வந்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இதில் நான் மட்டும் தனியாக இருப்பேன், அதில் அவுட் மேன் அவுட் மாதிரி. ஸோ பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணேன். பட் இது நீங்கள்லாம் ப்ரிப்பேர்டாக வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ரொம்ப குளிர் இருக்கும் இங்கே.
செகண்ட் டே ட்ரெக் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட்டை பொறுத்து கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா ஹெவி விண்டு, க்ளவுட் பாசிங் அதிகமாக இருந்ததுன்னா கைடே வந்து மேலே ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் பட் எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. பட் நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி கைட்டை பேசி வெயிட் பண்ணி அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் வந்து எங்களோட ஓன் ரிஸ்கில் தான் மேலே ஏறி போனோம். பட் அதோடய ஃபீலே வேறு லெவலுங்க. நம்ம வந்து ஏன்னா ஹெவி க்ளவுடு பாசிங் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஆட்கள் யாருமே தெரிய மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த ஃபீல் பண்ணால் தாங்க அந்த இடம் வந்து புரியும். ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் அந்த கரடுமுரடான பாதையை தாண்டி மேலே ஏறி அகஸ்தியரை பார்த்ததும் நமக்குள்ளே ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வரும் பாருங்கள். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி செகண்ட் டே நம்ம அகஸ்தியரை பார்த்துட்டு திருப்பி பேஸ் கேம்ப்லேயே வந்து தங்கிடணுங்க. தேர்ட் டே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்தோம். இந்த ட்ரெக்கிங்கில் என்னப்பனோட அருளால் எனக்கு இந்த டீம் கிடச்சதுங்க.